விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் வரும் புதன்கிழமையன்று ஜூன் 17ஆம் தேதி திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் ஜூன் 17ஆம் தேதி மாலை 6 மணிக்கு நடைபெறும் என திமுக தலைமை அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். ஜூன் 18ஆம் தேதி சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெறும் என கொறடா ஏவ வேலு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். ஜூன் 18இல் ஆளுநர் உரையுடன் சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் திமுக முக்கிய ஆலோசனையில் ஈடுபட உள்ளது. விவரங்களோடு செய்தியாளர் முருகேசன் இணைந்திருக்கிறார். முருகேசன், கூடுதல் விவரம். தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு அமைந்த பிறகு முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் வரும் ஜூன் 18ஆம் தேதி தொடங்க இருக்கிறது. இதனையொட்டி ஒவ்வொரு கட்சியின் சார்பாக சட்டமன்றத்தில் எம்எல்ஏக்கள் எப்படி நடந்து கொள்வது என்பது குறித்து அக்கட்சியின் கட்சியின் பொதுச் செயலர் தலைவர் தலைமையிலோ ஆலோசனை நடைபெறும். அந்த வகையில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் வரும் புதன்கிழமை 17ஆம் தேதி மாலை 6 மணி அளவில் திமுக எம்எல்ஏக்கள் நடைபெறும் என்று அக்கட்சியின் கொறடா அறிவித்திருக்கிறார். இந்த சூழலில் கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முடிவுக்கு பிறகு ஒவ்வொரு கட்சி சார்பில் பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்கள் விலகி அக்கட்சியின் விலகிய ஆளுங்கட்சியான தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து வருவது வாடிக்கையாக ஒன்றாக இருக்கிறது. இருப்பினும் குறிப்பாக அதிமுக தான் தலைவர் முன்னணி தலைவர்களாக தமிழக வெற்றி கழகத்தில் இருந்திருக்கார்கள். ஆனால் திமுகவில் யாரும் எந்த ஒரு பிரதிநிதியும் அக்கட்சியில் சேரவில்லை. மாறாக அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் எம்எல்ஏக்கள் முக்கிய நிர்வாகிகள் திமுக இணைந்து வந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தற்போது இன்றைய தேர்தல் பார்த்தீங்கன்னா அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் தமிழக மீனவர் இயக்கத்தின் தலைவர் சாரத் என்பவர் தலைமையில் கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்டோர் அக்கட்சியில் இன்றைய தினம் இணைய இருக்கிறார்கள். இந்த சூழலில் தான் புதிய இந்த சட்டமன்ற கூட்டத்தில் குறித்து கொறடா ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற கூட்டத்தில் எம்எல்ஏக்கள் அனைவரும் பங்கேற்று இந்த புதிய ஆட்சியாளர்கள் மத்தியில் என்னவெல்லாம் பேச வேண்டும், என்ன கேள்வி எழுப்ப வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்து விரிவாக எம்எல்ஏ கூட்டத்தில் கலந்தாலோசித்து இருக்கிறார்கள். பாலா, விவரங்களுக்கு நன்றி முருகேசன். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.